இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஐஎம்ஸில் நிறைய பேர் டைப் சி, நிறைய பிராண்ட்ஸ் டைப் சி ஐஎம்ஸ் வந்து விடுறாங்க. ஆக்சுவலாக 3.5 இதுக்கும் டைப் சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் 3.5 வாங்கினீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் டேக்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது நீங்கள் எல்லா டேக்ஸ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைப் சின்றது வந்து ஒரு சில லிமிட்டேஷன்ஸோடு வரும். ஆனால் ஆக்சுவலாக இப்போ நான் அது என்னது அது நான் வந்து ஸ்டான்லிங் UA1S டேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபியோ JD1 வந்து ஆக்சுவலாக இது வந்து டைப் சி வேரியன்ட் நான் வச்சுருக்கிறது இதில் இருக்கிறது. ஆக்சுவலாக ஃபியோ JD1 வந்து 3.5 வந்து நான் ஸ்டான்லிங் UA1S வச்சு நான் கேட்கும்போது அதோட சவுண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதே டைப் சியில் வரும்போது எனக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்த 3.5 வந்த அளவுக்கு இல்லை. அப்படின்னும்போது உண்மையிலே டைப் சி வேரியன்ட் சூஸ் பண்ணது வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனா அப்படின்ற கேள்வி வந்து வருது. இல்லை எனக்கு இந்த பட்ஜெட்டு தான், எனக்கு இதில் இருக்க குவாலிட்டி போதும்னு நினைக்கிறவங்க வந்து டைப் சி போகலாம். ஏன்னா டைப் சியில் வந்து அது புஷ் பண்ணுற குவாலிட்டியோட லிமிட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ரொம்ப பெரிய மார்ஜின் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 2000 ஹெட்ஃபோன் ஜோன் கொலாபரேஷனோட DDI5 கொலாபரேஷனில் பண்ண அந்த ஒரு டேக் உண்டு இல்லை, அந்த டேக்கில் வச்சு ஃபியோ JD1 யூஸ் பண்ணும்போதும் சரி, அந்த அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் அதே டைப் சியில் வச்சு நம்ம கேட்கும்போது அந்த அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அந்த பெரிய மார்ஜின் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அந்த 2000 ருபீஸ் டேக்லேருந்துமே நல்லா தெரியுதுன்னும் போது, ஸோ ஒரு ஆடியோ ஃபைல் ஓகே, ஒரு பிகினரில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஆடியோ வந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டைப் சி சூஸ் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச அந்த டிஃப்ரென்ஸ், இது நான் கேட்டு லிசன் பண்ணி கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் வச்சு சொல்லும்போது பார்த்தா டைப் சி வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. டைப் சி என்னென்னா, உங்களால் எல்லா இடத்துக்கும் டேக் தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு வந்து இந்த லெவல் ஒரு ஆடியோ குவாலிட்டி போதும், நான் இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த ஆடியோ குவாலிட்டி எனக்கு ஓகே, எனக்கு வந்து இது இன்னும் வந்து டைப் சி வந்து கன்வீனியன்ஸாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு டேக் நான் அதுக்குன்னு தூக்கிட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து தாராளமாக டைப் சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நானுமே இப்போது ரொம்ப நாளாக இந்த டைப் சி வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டேக் தூக்கிட்டு போக தேவையில்லை. அதே டைம் ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வேணுன்றப்போ நம்ம கண்டிப்பாக அது ஒரு நல்ல டேக் யூஸ் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி கேஜிலையும் ஹெட்ஃபோன் ஜோனோட கொலாபரேஷனில் EDX ப்ரோ வந்தது. அதுலேயுமே அதே தான், நான் 3.5 வச்சு ஒரு நல்ல டேக் வச்சு பவர் பண்ணுவோம். அந்த கேஜி EDX ப்ரோ வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் அது ஒரு டைப் சி வேரியண்ட் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே லிமிட் பண்ணிடுறதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்தது. நான் ஆக்சுவலாக இதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல அப்படின்றதுனால நான் இன்றைக்கி, அதாவது அக்டோபர் 4 நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா, நான் கேஜி EDX ப்ரோ வந்து நான் வந்த புதுசில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அப்போ வந்து அந்த பெருசாக இது தெரியலை, நான் அதை கண்டுக்கலை. ஏன்னா நான் அதை வந்து என்னோடய ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த டைப் சி ஐஎம் வந்து நிறைய இடத்துல எனக்கு ஓகே, ஒரு டேக் எக்ஸ்ட்ரா தூக்க தேவை, ஒரு பவுச் ஒரு கேஸ்க்குள்ளே இதை சுற்றி வச்சு இதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், நம்ம ஃபோனில் 3.5 ஜாக் இல்லை, டைப் சி மட்டும்தான் இருக்குது, நான் தனியாக ஒரு டேக்கை வேறு எடுத்து அதுக்குள்ளே வச்சு அந்த கேஸ்க்குள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற இது இல்லை அப்படின்னும்போது எனக்கு ஓகே, எல்லாம் தூக்கிட்டு போக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஃபியோ JD1 ஓகே, ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்ற பாயிண்ட் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் நான் டக்குன்னு வந்து என்னோடய ஒரு டேக்கில் வந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி நான் கேட்கும்போது, ஓகே, இது வந்து இதில் வர அவுட்புட் வந்து இன்னும் நல்லா இருக்கே, ஓகே, இதோட பொட்டென்ஷியலை வந்து இந்த டைப் சி வந்து லிமிட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே எனக்கு வந்தது. அதே மாதிரி நான் ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து ஒரு சில ரிவ்யூஸும் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நான் பார்க்கும்போதும் இந்த மாதிரி கேட்டு பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னது அதுதான். இப்போ கேஜி EDX ப்ரோவோட பொட்டென்ஷியல் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அது 800 900 பட்ஜெட்டில் அது வந்து அதோட அதோட எப்படி சொல்கிறது, என்னோட பொட்டென்ஷியல் இவ்வளோ தான் அப்படின்னு இல்லாமல் அந்த ப்ரைஸுக்கு மேலே அதோட 3 மடங்கு ப்ரைஸு கிட்டெல்லாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காட்டுது ஒரு நல்ல டேக்கோட பவர் பண்ணும்போது. ஆனால் இது டைப் சியாக விட்டது வந்து ஓகே, அது கேட்குற வரைக்கும் எனக்கு வந்து அது அந்த கொஸ்டினே இல்லை. ஒரு டேக் நான் யூஸ் பண்ணி 3.5 வச்சு நான் கேட்கும்போது அதே ஐஎம் எனக்கு அந்த 3.5 ஜாக் இருக்கிற அந்த ஐஎம்மில் நான் வந்த அவுட்டு நான் டேக் யூஸ் பண்ணி எடுத்த அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ப்ராக்டிக்கல் வைஸாக ஒரு ப்ராக்டிக்கலாக நான் டெய்லி வெளியே போகிற டைமில் வந்து எனக்கு அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு டைப் சி. ஆனால் ஒரு சவுண்ட் குவாலிட்டின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டேக் போட்டு யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. ஆனால் இதில் இந்த டேக்கால் ஒரு தனியாக ஒரு டேக் செட்டப் வந்து கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டேக் கொடுக்காது அப்படின்றது வந்து ரொம்ப க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு. அதுக்கு நான் டைப் சி யாரும் வாங்க வேண்டாம்னு சொல்லலை. ஆக்சுவலாக நீங்கள் நான் இப்போ டைப் சி வேரியண்ட் வந்து 1100 வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் நான் நல்லா ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்குறேன், ஃபிட்டு நல்லா இருக்கணும், ப்ளஸ் நான் ஒரு சோனி ஜேபிஎல் மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க ஒரு பிராண்டை அப்படின்றவங்க வந்து நீங்கள் இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு அதை விட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன குறைங்க இருக்க தான் செய்யும். அதே போல் ஐஎம்ஸ்லேயும் ஒரு சில குறைகள் உண்டு, ஒரு சில நிறைகளும் உண்டு. அதை வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஐஎம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐஎம் வந்து அதோட அந்த இயர்பீஸ் வந்து ரெசினில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கீழே விழும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கேபிளுமே ரொம்ப ஈஸியானா சும்மா லைட்டாக எங்கேயோ பெண்ட் ஆகுறது அந்த மாதிரி இழுத்தா அந்த மாதிரி டக்குன்னு டேமேஜ் இல்லை ஆகும். மற்ற இதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக ஒரு பிரைடர் கேபிள் அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். வேறு இதில் இந்த பாயிண்ட் வேறு எதுவும் பாயிண்ட் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக அந்த டைப் சி 3.5 தான் நான் பேசணும்னு நினச்சது. இப்பயும் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் 3.5 என் ஃபோனில் 3.5 ஜாக் இல்லை, டைப் சி வாங்கினா அதில் வந்து நல்லா அவுட் வந்துருன்ட்டு எக்ஸ்பெக்டேஷனோட டைப் சி எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது, நான் ஒரு தனியாக ஒரு டேக் வாங்குவேன் அப்படின்னா கூட கொஞ்சம் ஐஎம்மும் என்னால் வாங்க முடியும், கூட கொஞ்சம் பட்ஜெட் போட்டு ஐஎம்மும் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் அப்படி போகிறது. ஒரு சவுண்ட் குவாலிட்டிக்காக நான் எப்படி சொல்கிறது, நான் வந்து எங்கேனாலும் டேக்கை தூக்கிட்டு போவேன், எனக்கு வந்து அதில் ப்ராப்ளமே கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சவுண்ட் குவாலிட்டிக்காக வேறு எதுனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக ஒரு டேக்கை வந்து நீங்கள் 3.5 ஐஎம் வாங்கி ஒரு டேக்கை வந்து நீங்கள் தனியாகவே வாங்கிறது வந்து பெஸ்ட். நான் சொல்கிறது சின்ன பட்ஜெட்டில். பெரிய பெரிய பட்ஜெட் போகிறவங்க 4.4 mm அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து என்னோடய சஜஷன். அண்ட் டைப் சி போகிறதுன்றது வந்து அது உங்களோட விருப்பம். நான் சொல்லிட்டேன், அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது அதுதான். நான் சொல்கிற ஒரு செட்டப்போட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு கேஜி EDX ப்ரோ வச்சு சொன்னேன் அப்படின்னா அது ஒரு 850, இது ஒரு 799. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1600 பட்ஜெட் தான் வருது. ஆக்சுவலாக இந்த ஐஎம்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற பிராண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். வெஞ்சர் எலக்ட்ரானிக்ஸில் அவனி அபிகேல். இப்போ அபிகேல் ப்ரோ சேலில் இருந்தது, இப்போ கொஞ்ச நாள் அதை காணும். இது வந்து நான் அப்போ அவனி அபிகேல் வந்து கொஞ்ச நாளில் அந்த சேலில் இருந்தப்போ நான் வந்து எடுத்தது. ஆக்சுவலாக அதை வச்சு EDX ப்ரோ வந்து நான் யூஸ் பண்ணும்போது, அதை பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது வர சவுண்ட் குவாலிட்டி வந்து டைப் சியை விட சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக நீங்கள் டைப் சி வேரியண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா 1150 நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 1150 ஒரு கேஜி EDX ப்ரோ டைப் சி வெர்ஷன் ஒரு 500 அப்படி கொண்டு வந்தால் இப்போ யார்கிட்டையாவது கிடைக்குதான். ஆனால் இப்போ அவனி வந்து எங்கேயுமே பெருசாக சேல் இல்லை. கான்செப்ட் கார்ட்டில் அதே டேக் சிப் யூஸ் பண்ணி ஒரு சில டேக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப பெரிய பட்ஜெட் போகாமல் கூட ஒரு 400-500 செலவு பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைப் சி வேரியண்ட்டோட ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களால் அதில் எடுக்க முடியும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்து.
எனக்கு டேக்கை தூக்கிட்டு போகிறது நான் கடைசியாக திருப்பி சொல்கிறதா டேக்கை தூக்கிட்டு போக விருப்பம் இல்லை. ப்ளக் அண்ட் ப்ளே தான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறவங்க டைப் சி போயிருங்க. சவுண்ட் குவாலிட்டி பார்க்குறவங்க 3.5 போய் ஒரு டேக் எடுக்கிறது தான் என்னோடய சஜஷன். அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணதை நீங்கள் வேறு யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த டிஃப்ரென்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.